பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஒரு முக்கியமான டவுட்னா, என்ன டவுட்? அன்புமணிக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி வச்சாங்களே, அது செல்லுமா செல்லாதா? ஏன்னா இவ்வளவு தூரம் உனக்கு டவுட்டு? நல்லா செல்லுமே. எப்படி செல்லுன்ற? ஏன் செல்லாதுன்ற? அப்பா இல்லாம மகன் மட்டும் கூட்டணி வச்சா அவர் எப்படி செல்லும்? அவரா தலைவரே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லுவாருப்பா. அவர் சொன்னதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்கிட்டுதான் அவர் தான் நிறுவனர் பிளஸ் தலைவர். அவர் நிறுவனாரு, அவர் தழுவுனாரு, அதெல்லாம் அப்புறம். இப்ப யாரு தலைவர் அதுதானே முக்கியம். யாரு பின்னாடி மக்கள் நிக்கிறாங்க அவங்க. அப்படியே உனக்கு இந்த டவுட் எல்லாம் வரலாமா? அப்ப நான் தெரியாம தான் கேக்குறேன். இபிஎஸ் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவர் என்ன அவ்வளவு அறிவு இல்லாத தலைவரா? அவரு யாரு தலைவர் தெரியாமல ஒரு கட்சியை கூப்பிட்டு வச்சு கூட்டணிக்கு பேசுவாரு? இவர் தலைவர்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குடா. அப்ப ராமதாஸ் எங்க போவாரு? அவர் எங்க வேணாலும் போயிட்டு போகட்டும். ஆனா அன்புமணி நம்ம கிட்ட வர்றாப்புல, அதுதானே முக்கியம். அப்ப உங்களுக்கு ஆளுதான் முக்கியம், முக்கியம் இல்ல யாரு பின்னாடி அவங்க ஆளுங்க நிக்கிறாங்கன்றதுதான் முக்கியம். சரி, அதாவது உனக்கு இவ்வளவு தூரம் கேட்க தெரிஞ்ச, உனக்கு இந்த விஷயத்த கேட்க தெரிஞ்சா, போன டைம் எதனால உங்களை விட்டு விரட்டி ஓடினாங்க? உங்களை என்ன எதுக்காக திட்டினாங்க? இபிஎஸ் எதுக்காக திட்டினாங்க? எல்லாரும் சேர்ந்து 10.5 10.5 அதுலதான் பெருசா தூக்கி கொண்டு வச்சாங்க எல்லாத்துக்கும். அந்த 10.5 எங்களை போட்டு ஏமாத்திட்டாங்க. ஆம்சர்ல அந்த அந்த இது டாட்டு எல்லாம் போட்டு அழுது ஞாபகம் இருக்கா? இருக்குல்ல, அப்படியெல்லாம் அழுது அதை வாங்கி அதுக்கப்புறம் கடைசியில ஏமாந்தது எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தலையில கை வச்சு அழுதாப்லையே. அப்புறம் எப்படி இப்ப கொண்டு போய் சேர்ந்தா? அப்படி இந்த கேள்வியை நீ கேட்கணுமா கேட்க கூடாது? கேட்கணும் தான். இன்னொரு கேள்வி டவுட் வருது. அப்படின்னா என்ன கேள்வி? இப்ப வந்து நீங்க உங்களோட கணக்கப்படி பார்த்தா அன்புமணி ஏன் கணக்குப்படி எல்லாம் இல்ல, என்னமோ ஏன் கிட்ட கேட்டு எடப்பாடியார் எல்லாத்தையும் செய்யற மாதிரி அவங்க மக்கள் கணக்குப்படி வச்சுப்போம். மக்கள் தான் மக்களுக்கே அவங்க கட்சிக்காரங்க கணக்கே கேட்க மாட்டாங்கடா. நீ எல்லாம் மக்கள் கணக்குக்கு போயிட்டா? சரி, ஏதோ ஒரு கணக்கு, ஏதோ ஒரு கணக்கு அப்படி போக இது கரெக்டா இருக்கு. ஏதோ ஒரு கணக்கு, ஏதோ ஒரு கணக்குல எடப்பாடி வந்து இப்ப எடப்பாடி சார்பில் வந்து அன்புமணி போட்டிடுறாருல, இதெல்லாம் வந்து முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இப்ப என்ன அவருக்கு பாமக இடம் இல்லைன்னு அதிமுக போயிட்டு ஐக்கியம் ஆயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா, அதுதான் உண்மை. அவரு கட்சியில போய் நினைச்சுக்கலடா, கட்சியை கொண்டு போயிட்டு கூட கூட்டணி வச்சிருக்காரு. கட்சி அவர் தான் இருக்குதா இப்ப? அதனால இல்லன்றியா நீ? இப்ப ராமதாஸ் வந்து தனியா போட்டி விட்டு போறாரு. ராமதாஸ் அவர் போட்டி போறாரு, இல்ல வேற எங்கேயாச்சும் கட்டில போட்டு படுத்து கிடக்குறாரு, அதெல்லாம் நமக்கு தேவையா? அப்ப இவர் போட்டியிட அதே தொகுதியில் அவரே போட்டியிட வைக்கிறோம். எவரை போட்டியிட அதே தொகுதியில? யார போட்டியிட தொகுதியில? அன்புமணி சார்பா போட்டியிட போறாரு வேட்பாளர். ஆமா, அதே தொகுதியில ராமதாஸ் சார்பா ஒரு போட்டியில இறங்குறான். யார் ஜெயிப்பீங்க? என்னடா புரியாதனமா பேசிட்டு இருக்கு? இது பழைய பார்முலாடா. எப்படி? இந்த தாய் மாமனம் முறை மாமனம் ஏதோ ஒரு படம் இருக்கு, பாத்திருக்கியா? இந்த சத்யராஜ் அடிச்சிருப்பாப்ல. அதுல மாமனை எதிர்த்து நின்று அப்படியே போய் போட்டி போடுவாப்ல. ஆமா, எனக்கு ஓட்டு போடாதீங்க. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் சொல்லுவாருல, அப்படி சொன்னா உங்களுக்கு ஓட்டு விடுன்னு. அதேதான் இங்கேயும் நடக்கும். இப்ப அப்படித்தான் நடக்க போகுது. இப்ப வந்து மறைமுகமா வந்து மகனை ஜெயிக்க வைக்க போறாருன்றீங்க? மறைமுகமா இல்ல, நேரடியாவே ஏதாச்சும் ஒரு வாய்ப்புல போயிட்டு உள்ள உட்காரணுமா இல்லையா? சரி, இவர் இப்படி கணக்கு போட்டாருன்னா எப்படி? டிவிகே கூட தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சு. யார்? அன்புமணி ராமதாஸா? இல்ல, ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ். சரி, விஜய் கூட கூட்டணி வச்சு எப்படி நம்ம மகனை வீழ்த்து கணக்கு போடாருன்னா? அங்க டிவிகே கூட பிஎம்கே கூட்டணி வச்சு இந்த தேர்தல்ல வந்து ஏடிஎம்கே தோக்கடிச்சு போடலாம். ஏடிஎம்கே தோக்கடிக்கிறோம், நம்ம மகனையும் பழி வாங்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுல வந்து டிவிகே தலைவர் பயங்கர தைரியமா இறங்கி போராடுவாரு. அவர் இப்ப வந்து ஜனநாயக இஷ்யூல இருக்காரு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ற வேலையை பார்க்க சொல்லுங்க. வந்து அரசியலுக்கு லீவ் விட்டுருக்காரு. அரசியலுக்கு லீவ் விட்டுருக்காரா? என்னடா ஸ்கூல் பையன் மாதிரி இறங்கிட்டீங்க? படம் ரிலீஸ் அரையாண்டு லீவ் விடுற மாதிரி அரசியலுக்கு லீவ் இருந்து அரசியலுக்கு லீவ் விட்டுட்டாரு. ஒரு 10 நாளைக்கு அரசியல் பக்கம் வர மாட்டாரு. அவர் என்னைக்கு அரசியல்ல முதல்ல ஆக்டிவ் வந்தாப்ல முதல்ல அதை சொல்லு. பார்ட் டைம் ஒர்க் பண்ணிருந்தாரு, இப்ப ஃபுல் டைம் லீவ் விட்டாரு. எல்லாருமே ஃபுல் டைமா ஒர்க் பண்ணி பார்ட் டைமா லீவ் விடுவாங்கடா. அது மத்தவங்களுக்கு. சரி, அதை விடு. இப்ப அவர் வந்து பாமக வந்து தாவேக கூட வந்து கூட்டணி வைக்கும். மகனை வந்து வீழ்த்த போறோம், ஏடிஎம்கேவும் காலி பண்ண போறோம். இப்படிலாம் யார் சொல்றா? அவர் உள் கணக்கு போட்டிருக்காருல்ல. அவர் உள்ள உட்கார்ந்து போட்ட கணக்கெல்லாம் செல்லுமாடா? மறைமுக பேச்சு போயிட்டு இருக்கு. மறைமுக எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே மாட்டேங்குது இந்த அரசியல்ல. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெறட்டும், உங்களால ஒரு கை பாக்குற வெயிட் பண்றாரு. அங்க ஜெயிச்சுட்டா வந்து எலெக்ஷன்ல நிக்க மாட்டாங்களா? அடுத்த படம் நடிக்க போயிருவாங்களா? நடிக்க போயிருவாரு. அதுல இருந்து அடுத்த படத்துல என்ன போடுவாங்க, சட்டமன்ற உறுப்பினரும்
நடிகரும் விஜய் நடிக்கும் அப்படின்னு ஒரு புது படத்துக்கு அதை விடு. இப்ப இந்த எடப்பாடி ஐயா வந்து பேசினாப்ல இல்ல, அப்படி பேசுனதுல என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க? இப்ப ஐயாவும் சின்ன ஐயாவும் சேர்ந்து தேனீக்கள் போல ஒற்றுமையா இருந்து செயல்பட்டு தேனீக்கள் போல ஒற்றுமையா இருந்து செயல்பட்டு வெற்றி கனியை பறிப்போம். இவங்க எங்கட ஆளுக்கு வந்து காலங்களுக்கு எப்ப வாரி உள்ளாம ரெண்டு பேரும் அசிங்கமா பேசி பாத்துருக்கீங்கல்ல? பாத்துருக்கேன். எவ்வளவு கேவலம் சகஜமாப்பா. இல்ல அதெல்லாம் சகஜப்பா. அப்புறம் மறுபடியும் ஒற்றுமையா இருந்தா அப்ப உண்மையில யாரை ஏமாத்துறாங்க இவங்க? யாரு மக்களுக்கு தான் தெரியும். எனக்கு அதுதான் எந்த மக்களுக்கு தெரியும்? இப்ப இருக்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. எது தெரியுமா? அங்க இருக்கிற எல்லா கட்சியுமே தான். அதிமுகவும் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, பாமகவும் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. இவங்க எல்லாம் பாக்குறப்ப பாஜகவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நாம இவங்க கூட போலாமா அவங்க கூட போலாமா? இல்ல எப்பயுமே பாஜகவுக்கு ஒரு ஒரு நேச்சர் ஒண்ணு உண்டு. என்ன தெரியுமா? ஒன்னா இருக்க கட்சியை பிரிக்கிறது. ஆனா தமிழ்நாட்டு மண்ணு அந்த நேச்சர் அப்படியே மாத்தி விட்டுருச்சு. பிரிஞ்சு கட்சி எப்படி ஒன்னா சேர்க்கிறது அப்படின்றது அவங்களோட பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அவங்களுக்கு இது பழக்கம் வேற கிடையாது. பிரிச்சு விடுறதுனா 10 நிமிஷத்துல பிரிச்சு விட்டுருவாங்க. கஷ்டமோ இப்ப ரொம்ப கஷ்டம். அது ஒண்ணு இல்லப்பா, பெரிய கட்சின்னு சொல்லி இப்ப அதிமுக. எனக்கு இன்னொரு சந்தேகம், இப்ப இந்த தொகுதி பங்கீடு எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடியல, ஒண்ணு முடிய போகுது. இல்லையா? அரசியல் புரட்சியில கேள்விப்பட்டேன், ஏதோ 18-1 20-1 18-1 கன்ஃபார்ம் ஆயிருக்குது. ராமதாஸ் வந்துட்டாரு. அப்ப மகன் போய் அப்பனை கூட்டு வந்து எங்க ராமதாஸ் வந்து எங்க வந்துட்டாரு? அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டாரு. மகன் போய் அதுதான் இங்க உட்கார்ந்து இருக்கிறாப்ல ஒருத்தர். இங்க உட்கார்ந்து இருக்காரு. இன்னும் பேச்சுவார்த்தை நடத்த. மொத்தம் பாமக எத்தனை கட்சி தான் இருக்கு? பாமக எனக்கு புரியல. நீ வாடு அவரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்கன்ற, இவரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்கன்ற. அதுக்கு அவர் தயாரா இருக்காரா? இல்லையே. சரி, இத கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு அவரு ராமதாஸோட ரியாக்ஷன் என்ன? அவர் வந்து இன்னும் முடிவு எடுக்கல. அவரு என்ன மகன் வேணுமா வேணாமா முடிவு எடுக்கல. அவர் தான் ஏற்கனவே எடுத்துட்டாரு. அவர் மகன் வேணும்னு நினைச்சிருந்தா உள்ள வச்சிருப்பாருப்பா. வேணும்னு நினைச்சதுனாலதானே வெட்டி விட்டாப்ல. அப்புறம் மறுபடியும் அவர் இருக்கப்ப எப்படி இவர் வருவாப்ல? இப்ப எப்படி இப்ப இபிஎஸ் இருக்காரு, இபிஎஸ் கூட வந்து இவர ஓபிஎஸ் சேர சொல்றாங்க. யாரு சொல்றா? காட்பாதர் சொல்றாரு. அந்த காட்பாதர் சொல்றது எடப்பாடி ஏத்துக்குவாரா? முடியாது. நான் சொல்றதா நீ கேட்கணும். அப்புறம் எப்படி இவரை மட்டும் எப்படி அன்புமணி ஏத்துக்குவாருன்ற உங்களுக்கு ஒரு நியாயம், அவருக்கு ஒரு நியாயமாடா? அவர் இன்னொன்னு உங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க, இந்த என்டையர் தமிழ்நாட்டிலேயே ஏஜ்டு பொலிட்டீஷியனும் அவர் ஒருத்தர் தான் இப்போதைக்கு. யாரு? ராமதாஸ். அப்படியா? ஆமா, அவர் தானே இருக்கு. சரி, ரைட், இருந்துட்டு போகுதுப்பா. அவரும் இருக்காரு, இவரும் இருக்காரு, எல்லாரும் இருந்துட்டு போட்டோம். பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எலிஜிபிள் பொலிட்டீஷியன் வச்சுக்கோமே, அவர் தான் ஆரம்பத்துல இருந்து. இப்ப நினைச்சு பாருங்க, இது மூலியமா யார் அசிங்கப்படுத்துறாரு? ஐயா எடப்பாடி ராமதாஸ் ஐயாவை தானே. நீ ஒரு பெரிய மனுஷன் தானே, கட்சி தலைவர் தானே. கட்சி தலைவர் என்ன பண்ணணும்? இன்னொரு கட்சி தலைவரை கூப்பிட்டு பேசணும். கட்சி தலைவரை கூப்பிட்டு பேசணும். கட்சியில இருந்து வெளியில தூக்கி போட்டு ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருந்தா அர்த்தம்ன்ற. இப்ப எவனாச்சும் ஒருத்தர் ஓபிஎஸ் கூப்பிட்டு இவர் தான் அதிமுக, இவர் கூட நான் கூட்டணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா எடப்பாடி என்ன நினைப்பாரு? அப்ப நான் யாரான்னு கேட்பாருல. அதே தானே அவரும் கேட்பாரு. கேட்டாருல. என்ன கேட்டாரு? எனக்கு அந்த கூட்டணிக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல, யாரை கேட்டு கூட்டணி வச்சீங்க, யாரை கேட்டு கூட்டணி வச்சு. இப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அவரு? எடப்பாடியாரு வணக்கம் வச்சு போயிட்டாரு. எதுக்கு வணக்கம் வைக்கிறாரு? கேள்வி கேட்டதுக்காக. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி கூட்டணி வைக்கலாம் கேட்டாரு ராமதாஸ் கூட, அவர் வணக்கம் வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப ஐயா எடப்பாடி அன்புமணி கூட கூட்டணி வச்சிருக்காரா இல்ல பாமக கூட கூட்டணி வச்சிருக்காரா? தெரியலையே. என்னடா இவ்வளவு நேரம் பேசிட்டு கடைசியில மொட்டையா தெரியல. அன்புமணி கூட கூட்டணி. அப்ப பாமக கூட கூட்டணி இல்ல. கண்டிப்பா தெரியுமா? கண்டிப்பா தெரியும். அப்ப பாமக உண்மையிலே இப்ப யார்கிட்ட இருக்கு? பாமக வந்து யார்கிட்ட இருக்குதுன்னா தனியா வந்து அன்புமணி ஐயா நிக்கிற அளவுக்கு அன்புமணி ஐயாவுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கா? போன எலெக்ஷன்ல கூட்டணி வச்சாங்க இல்ல? ஆமா. மொத்தமா எவ்வளவு ஜெயிச்சாங்க? 5. அப்ப இந்த தடவை 2 ஜெயிப்பாங்க. அது 6 நீ எடுத்துக்க, 6 நான் எடுத்துக்கோ. சரி, பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. இந்த கூட்டணி இப்ப செல்லுமா செல்ல? தேர்தல் கமிஷன் இவங்க பிரச்சனை எனக்கு வேண்டாம், என்கிட்ட இவங்க எடுத்துட்டு வராதீங்கன்னு சொல்லி இருக்கு. ஆமா. அதாவது நீ போய் கோர்ட்ல பாத்துக்க, என்கிட்ட வராது. ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட பிரச்சனையே எனக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு. இதெல்லாம் வந்து வெறும் வந்து இந்த நேம் கட்சி, லெட்டர் பேட் கட்சின்னு கூட ஆக்சுவலா சொல்றதுக்கு எங்களை மன்னிச்சுக்கணும். பட் இல்லைனாலும் அதுதான் நஷ்டம். அது ஒண்ணும் பண்ண அந்த அங்கீகாரம் வந்து ஏற்கனவே வந்து பொசுங்கி போச்சு. போன எலெக்ஷன்ல பொசுங்கிருச்சு. இப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது சும்மா ஒரு பாமக அந்த பிராண்ட், அவ்வளவுதான். அந்த பிராண்ட வச்சு இப்ப கூட்டணி வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. இப்ப எனக்கு ஒரு புரியல. இப்ப அன்புமணி ஐயா கூட்டணி வைக்கிறேன்றாப்லயே, கூட்டணி வைக்கிறப்ப எந்த சின்னத்துல போட்டி போடுவாப்ல? ரெட்டலையா மாம்பழத்திலயா? மாம்பழத்துல தான் போடுவாரு. எப்படிதான் மாம்பழத்துல போட்டி போட முடியும்? அதுதான் கட்சியே அவருக்கு இல்லன்னா போச்சு. என்னன்னு பேச்சு போயிருக்கு. பாமக தலைமையிலான அதாவது பாமக தலைமையிலான ஓகே கூட்டணி இங்க பத்திரம் பதிகிறதுலாம் ஒண்ணு தெளிவா பதிக்கணும்.
இல்லன்னா வந்து அந்த வில்லங்கத்தை கொஞ்சம் தள்ளி போட்டு அதை சரி பண்ணிட்டு பதியணும். நீ மாட்டுக்கு மொட்டா கொடுத்துட்டு போனீங்கன்னா அப்புறம் எவன் உண்மையில பாமக யார் பக்கம் இப்ப நிக்கிறது? அது தெரியாம தானே குளத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த குழப்பத்தை தீராம எதுக்கு இவரை கூப்பிட்டு வச்சு பேசுறாப்லப்ப? இதுல இப்ப யாருமே தப்புன்றீங்க? எடப்பாடி மேல தவறுன்றீங்களா? இல்ல நம்ம மேல தப்பு. இதெல்லாம் இவ்வளவு தூரம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பத்தியா, அது நம்ம தப்பு, வேற எதுவும் கிடையாது. நம்மள எவ்வளவு தூரம் குழப்படிக்கு கொண்டாந்து விட்டுருக்காங்க. இதுல யாரு பத்தி கேக்குறது, யாரு பிஎம்கே, யாரு தலைவர், யார் நிறுவனம், அவங்க ஒரு முடிவு எடுக்கட்டும். ரைட், எடுக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து வச்சு பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம கூட்டணி வச்சு பேசுவோம். அவங்க கூட்டணியை பத்தி நம்ம பேசுவோம். அவங்க கூட்டணியை பத்தி நம்ம பேசுவோம். இப்ப இந்த கூட்டணி வந்து இப்ப ஐயா ராமதாஸ் இருக்கிறது தான் கடைசி முடிவு இது வரைக்கும். ஆனா எந்த தைரியத்துல இப்ப அன்புமணி போனாப்புல, எந்த தைரியத்துல எடப்பாடி அழைச்சாப்புல, எந்த தைரியத்துல இவங்க கூட்டணி பேசுறாங்க? அவரு சும்மா அப்படி உட்கார்ந்து இருப்பாரு, கதை திறந்து உள்ள வரட்டுமா கேட்டாரு, கூப்பிட்டாரு, வர வேணாம்னு சொல்ல முடியுமா, வீடு தேடி வந்துட்டாரு. என்னடா ஏதோ கிளப்ல உட்காந்து சீட்டாற மாதிரி ஒரு கை குறையது உட்காருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆயிப்போச்சு. போச்சு வராரு, சரி சரி வராதே போய் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு தலைவரா இருந்தவரு, எம்பியா இருந்தவரு. இந்த ஒரு ராஜ்யசபா எம்பினாங்க. அப்ப தேமுதிக அது இனிமேல் தான் தெரியும். என்ன தெரியும்? அவங்களுக்கு எத்தனை நாள் தான் இவங்க டிமிக்கி கொடுப்பாங்க? எனக்கும் புரிய மாட்டேன். எவ்வளவு நாள் தான் ஏமாந்துட்டு இருப்பாங்க? 10 வருஷமா ஒரு ராஜ்யசபா எம்பி போராடிட்டு இருக்காயடா. அது இன்னும் ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணு பாப்போங்க. இன்னொரு 5 வருஷமா பாக்கட்டுன்னு வெயிட் பண்ணலாம். என்னடா இப்படி பேசிட்டு இருக்கா? கேப்டன் ஆத்மா கூட மன்னிக்காதுடா யாரையும். அந்த இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அதாவது இப்ப வந்து மொத்தம் வந்து ஒரு எம்பி சீட் தானே காலியாகும். ஒரு எம்பி சீட் 26ல ஒண்ணுதான். ஆனா இந்த 26 ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கறதா எழுதி பிரமாணம் பத்திரம்ல தாக்கல். என்னோட கணிப்பு என்னன்னா, இப்ப ஒரு எம்பி சீட் வருது இல்லையா, அது வந்து தேமுதிக கொடுத்துட்டு அடுத்து காலியாகும்ல 5 வருஷம் கழிச்சு, அப்போ அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு கணக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்ல அன்புமணி ஐயாவை வச்சிருக்காங்க. ஆனா டிக்கெட் கடைசி வரையும் புக் ஆகாம கணிப்பு. ஓகே. ஆனா அப்ப இந்த 18 சீட்டு அது ஒரு இதுதான் பாமக பேர்ல. அங்க இருந்து ஒருத்தர் உதப்பாப்லைய பாமக பேர்ல எழுதினா வச்சு பல்லெல்லாம் உடச்சிருவான் பாப்லைய. இது போதாதுன்ட்டு டிடிவியும் ஓபிஎஸ்சியும் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எஸ்பி வேலுமணி தூதுட்டு இருக்காரு அமித்ஷா. அப்படி பேசி பழகுங்க வந்து தூதுட்டு இருக்காரு. நீ போய் எடப்பாடி கிட்ட பேசு, நான் பேச முடியாது. ஏன் பேச முடியாது? பேசினா அவர் சொல்றதா நாம கேட்கணும், நான் சொல்றத அவர் கேட்க மாட்டாரு. அப்ப தலைமை அவர் தான் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து காட்பாதர் நம்புறாரு. நான் போய் கேட்டு அவர் மறுத்துட்டாரா? இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை கேட்டாங்க? அதெல்லாம் என்ன முடியாத அளவுக்கு கேட்டாங்க. அப்ப எல்லாம் என்ன பதில் சொன்னாப்ல? அப்பெல்லாம் வந்து அது அப்படியே அமைதியா இருந்தாரு. ஓடி போயிருன்னு சொல்லி இதெல்லாம் பேசிட்டு என் பக்கத்துல வராதுன்னு. இப்ப நான் பேசினா கஷ்டமாயிரும், அப்புறம் அவர் எதுவும் சொல்ல எனக்கு மனது கஷ்டமாயிரும், அதனால நீ போய் பேசு அப்படின்னு எஸ்பி வேலுமணியை தூதுட்டு இருக்காரு. சரி, அவர் போய் இப்போ 2 பேருக்குள்ள இது போயிட்டு ஏற்கனவே எஸ்பி வேலுமணி பாஜகவோட ஸ்பைன்னு சொல்லி பழனிசாமி ஐயா ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவருக்கு போறதுக்கு முன்னாடி அவர் டெல்லிக்கு போயிட்டாரு. இப்ப அவர் டெல்லிக்கு போயிருக்காரு நினைக்கிறேன். பின்னாடி வரேன்னா அவரு கிளம்பிட்டாரு. ஒருவேளை எதுக்கு இப்ப டெல்லி போயிருக்காரு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு வச்சு என்னவா இருக்கும், பாமகவை அன்புமணி பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க, அத நீங்க முடிச்சு விடுங்க, நான் இங்க கூட்டணி வச்சுட்டேன். இப்ப இவர் நம்ம ஸ்ட்ராங் பண்ணா நீங்க இவர் கூட மாத்தி விட்டுருங்க. புரியலையா உனக்கு? சோறு செஞ்சதுக்கு அப்புறம் பேரு வைப்பாங்க இல்ல, அது மாதிரி அதுதான் இது, வேற எதுவும் இல்ல. என்ன டிசைன் சொல்லிட்டு இப்பதான் பாமக இதுக்கு தேவை வந்து அவரை முதல்ல யாரு முன்னாடி வர்றீங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் பாமகவுக்கு. ஆனா கொடுமையை பத்தியா, இவர் கட்சியும் சின்னமுமே இவருக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆனா இவரு இன்னொரு கட்சி போயிட்டு வரும்போது எல்லாம் தெரியும். வர்றப்ப நம்ம பார்த்துக்கோம். ஓகே, நன்றி.